திருமணத்திற்கு புறம்பாக உறவில் ஈடுபடுதல் ஒரு பெரும் குற்றமாக அமைகிறது. தவறான வழியை தடுக்குதல், மற்றவர்களும் இதை கண்டு பயம் அடைந்து தவறான செயல்களில் ஈடுபடாமல் இருக்க வேண்டும் என்பதற்காகவும். சட்டம் நடைமுறைக்கு வருவதற்கான நிபந்தனைகள். இஸ்லாமிய சட்டம் மிக கடுமையான நிபந்தனைகளை விதிக்கின்றது. இதை நடைமுறையில் கொண்டு வர சில நிபந்தனைகள் பூர்த்தியாக வேண்டும். 4 நம்பகமான சாட்சிகள். குற்றச்சாட்டை உறுதிப்படுத்த 4 பேர் தங்களது கண்களால் நேரடியாக அந்த உறவை பார்த்திருக்க வேண்டும். குற்றவாளியின் முழுமையான ஒப்புதல். குற்றம் செய்தவர் தாம் செய்த குற்றத்தை திறந்த மனத்துடன் ஒப்புக்கொள்வதே பிரதான ஆதாரமாக அமைகிறது. தவறான குற்றச்சாட்டுக்கு கடுமையான தண்டனை. எவர்கள் கற்புள்ள பெண்கள் மீது அவதூறு கூறி அதை நிரூபிக்க 4 சாட்சிகளை கொண்டு வரவில்லையோ அவர்களை நீங்கள் 80 கசையடி அடியுங்கள். பின்னர் அவர்களது சாட்சியத்தை எக்காலத்திலும் ஏற்றுக்கொள்ளாதீர்கள். நிச்சயமாக அவர்கள்தான் தீயவர்கள். அல்-குர்ஆன் 24-4. திருமணமானவர்களுக்கு விதிக்கப்பட்ட விதிகள். இதுவே திருமணமாகி பிறகு இத்தகைய தவறுகளில் ஈடுபடுபவர்களுக்கு வேறுபட்ட சட்டம் உள்ளது. அவர்கள் மீது குற்றம் நிரூபிக்கப்பட்டால் அவற்றுக்கான தண்டனை மிக கடுமையானது. நபி முஹம்மத் அவர்கள் திருமணமானவர்களுக்கான தண்டனையாக கல்லெறிந்து கொல்லுதல் என அறிவித்துள்ளார். இவ்வசனத்தின் சமூக பயன்கள். இந்நியாயம் சமுதாயத்திற்கு